வணக்கம். ஒருத்தரோட கடைசி நிமிடங்கள் அது அவரோட ஆளுமைய பத்தி நிறைய சொல்லும் இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா. இப்ப பாருங்க பகத்சிங் தூக்கு தண்டனைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட வக்கீல் பிரேம்நாத் மேத்தா கிட்ட ஒரு புத்தகம் கேட்டிருக்கார். என்ன புத்தகம் அது? புரட்சிக்காரர் லெனின். அதை படிச்சிட்டு இருக்கும்போது சிறை காவலர் கூப்பிட வந்திருக்கார். ம். அப்போ பகத்சிங் சொன்னதா விடுதலை பத்திரிகை 2823ல சமீபத்துல போட்டிருந்தாங்க. என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், நான் ஒரு புரட்சியாளரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. அடேங்கப்பா. மரணத்தோட வாசல்ல நின்னுட்டு, இன்னொரு புரட்சியாளரோட சிந்தனைகள்ல மூழ்குறதுங்கிறது, அது அசாதாரணமான ஒரு மன உறுதிய காட்டுது. ஆமா. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பின்னணியில தான் நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வரலாற்று பார்வையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. பகத்சிங்கோட அந்த முக்கியமான புத்தகம் நான் ஏன் நாத்திகன் ஆனேன், அத ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் தமிழ்ல வெளியிட்டது சம்பந்தமா ஒரு சர்ச்சை இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் தானே? அதேதான். அந்த புத்தகம் வெளியிட்டதுக்காக பெரியார் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சர்ச்சை. இத மையமா வச்சு எழுதப்பட்ட பகத்சிங் நூலும் பெரியாரின் மன்னிப்பும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கட்டுரையோட வாதங்களை தான் நாம இன்னைக்கு உங்களுக்காக கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஓகே. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். நம்மளோட இந்த உரையாடல் அந்த குறிப்பிட்ட கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தகவல்கள், அவங்களோட பார்வைகள் இத மட்டும்தான் அடிப்படையா வச்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த கட்டுரையோட வாதங்கள் என்ன, அது எப்படி நிகழ்வுகளை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். நாம அந்த கட்டுரையின் பார்வையா உங்ககிட்ட கொண்டு வரோம், அவ்வளவுதான். சரி, அப்போ அந்த கட்டுரை என்னதான் சொல்லுது? நீங்க சொன்ன மாதிரி விடுதலை பத்திரிகை பகத்சிங்கோட கடைசி நிமிடங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கு. ஆமா. இது பகத்சிங் மேல இருக்கிற மரியாதையை காட்டுற மாதிரி தெரியுது. ஆனா நீங்க சொல்ற அந்த கட்டுரை இதை எப்படி அணுகுது? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அந்த கட்டுரை பகத்சிங்கோட 116வது பிறந்த நாள்ல விடுதலை இப்படி அவரை பத்தி எழுதுனத சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கேள்விய கேக்குது. என்ன கேள்வி அது? அதாவது, இப்படி பகத்சிங்க கொண்டாடுற விடுதலை பத்திரிகைக்கும் அதுக்கு பின்னால இருக்கிற பெரியார் சிந்தனைகளுக்கும் பகத்சிங்க பத்தி பேச தார்மீக உரிமை இருக்கா அப்படின்னு கேக்குது. கட்டுரையில யோக்கியதை அப்படிங்கிற வார்த்தையிலே பயன்படுத்துறாங்க. ஓ, அப்படியா? ரொம்ப நேரடியான கேள்வியா இருக்கே. ஏன் இப்படி கேக்குறாங்க? பகத்சிங்கோட புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்ததே பெரியார் தானே. அது ஒரு நல்ல விஷயம் தானே. கரெக்ட். நீங்க சொல்றது சரிதான். அந்த புள்ளியிலிருந்து தான் கட்டுரை தன்னோட வாதத்தை ஆரம்பிக்குது. பெரியார் தன்னோட பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் மூலமா, அதாவது ரேஷனலிஸ்ட் பப்ளிகேஷன் சொசைட்டி சார்பா கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் மொழிபெயர்த்த பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திகன் ஆனேன் புத்தகத்தோட தமிழ் பதிப்பை வெளியிட்டது உண்மைதான். இது 1930கள்ல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆமால, நாத்திகம் புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் பரவுறதுக்கு இது ஒரு முக்கியமான முயற்சி தானே அப்போ? நிச்சயமா. ஆனா அந்த காலகட்டத்தோட அரசியல் சூழல் அது ரொம்பவே பதட்டமானது. இப்போ இந்த கட்டுரை சொல்றபடி பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை ஆங்கிலேய அரசாங்கம் உடனே தடை செஞ்சிருச்சு. ஓஹோ. அது மட்டும் இல்ல, குடியரசு பத்திரிகை, அதாவது பெரியாரோட அப்போதைய பத்திரிகை, அதோட ஆசிரியரா இருந்த ஈவே கிருஷ்ணசாமி, இவரும் பெரியாரோட அண்ணன் மகன். சரி. அந்த வழக்க போட்டு 2 பேரையும் கைது செஞ்சுட்டாங்க. ராஜதுரோக வழக்கா? அடேங்கப்பா. அந்த காலத்துல இது ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டாச்சே. பிரிட்டிஷ் அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நசுக்கியிருக்கு பாருங்க. உண்மைதான். ராஜதுரோக வழக்குன்னா சும்மா இல்ல, கடுமையான தண்டனை கிடைக்க வாய்ப்பிருக்கு. பத்திரிகையை முடக்கிறதுக்கும் இயக்கத்தை ஒடுக்கிறதுக்கும் பிரிட்டிஷ் அரசு இந்த சட்டத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் கட்டுரை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது அந்த மன்னிப்பு கேட்டதா சொல்றாங்களே அந்த சம்பவத்துக்கு. சரி, அந்த மன்னிப்பு விவகாரம் பத்தி கட்டுரை என்ன விவரம் சொல்லுது? கட்டுரையில சொல்ற வரிசைப்படி பார்த்தா, கைது செஞ்ச 2 பேரையும் விடுதலை செய்யணும்னா மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு நிபந்தனை விதிச்சதா சொல்றாங்க. இந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுக்க பெரியார் சம்மதிச்சதாகவும் அந்த கட்டுரை சொல்லுது. ஆனா இதுல ஜீவானந்தத்தோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவரும் கைது செய்யப்பட்டிருந்தாரே, கம்யூனிஸ்ட் ஆச்சே அவரு. இங்கதான் ஒரு முக்கியமான கருத்து வேறுபாடு வந்ததா கட்டுரை சொல்லுது. ஜீவானந்தம் அவர் ஒரு கம்யூனிஸ்ட், தீவிரமான புரட்சி சிந்தனை உள்ளவர். அதனால மன்னிப்பு கேட்கறத ரொம்ப கடுமையா எதிர்த்திருக்கார். இது நம்ம கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு அவர் வாதித்ததாகவும் கட்டுரை சொல்லுது. அப்போ ஜீவானந்தம் எதிர்க்கிறார், ஆனா மன்னிப்பு கொடுத்தாங்களா? ஆமா, கட்டுரை அப்படிதான் சொல்லுது. ஜீவானந்தம் எவ்வளவு கடுமையா எதிர்த்தோம்,
பெரியார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார்னோ அதோட அடிப்படையில தான் ஈவே கிருஷ்ணசாமியும் பா ஜீவானந்தமும் விடுதலை ஆனாங்கன்னு கட்டுரை விவரிக்குது. ஓ, அது மட்டும் இல்ல, விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஜீவானந்தம் ரொம்ப அதிருப்தியோட இருந்ததாகவும், பெரியாரோட இந்த செயல் தன்னோட விருப்பத்துக்கு எதிரா நடந்ததுங்கிறத விளக்கி வேற ஒரு பத்திரிக்கையில எழுதினதாகவும் இந்த கட்டுரை சொல்லுது. இது உண்மையிலே ஒரு சிக்கலான சூழலை காட்டுது. ஒரு பக்கம் தோழர்களோட விடுதலை இருக்கு, இன்னொரு பக்கம் கொள்கையில சமரசம் செஞ்சுக்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு. பெரியார் தரப்புல இருந்து இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? அத பத்தி கட்டுரை என்ன சொல்லுது? நல்ல கேள்வி கேட்டீங்க. கட்டுரை பெரியாரோட விளக்கத்தையும் பதிவு செய்து 31 மார்ச் 1935 தேதியிட்ட குடியரசு இதழ்ல எனது அறிக்கையின் விளக்கம் அப்படிங்கிற தலைப்புல பெரியார் எழுதின ஒரு தலையங்கத்தையே கட்டுரையா ஆதாரமா காட்டுது. சரி, அந்த தலையங்கத்துல என்ன சொல்லியிருக்கார் பெரியார்? அதுல பெரியார் சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதா கட்டுரை சொல்லுது. முதல்ல ஈவே கிருஷ்ணசாமியும் பா ஜீவானந்தமும் கைது செய்யப்பட்டதையும் அவங்க மேல ராஜதுரோக வழக்கு போட்டதையும் பெரியார் உறுதிப்படுத்துறார். சரி. ரெண்டாவதா, அந்த புத்தகத்தை வெளியிட்டதுல எந்த ராஜதுரோக எண்ணமும் இல்லைனோ, ஒருவேளை தெரியாமலோ இல்ல கவனக்குறைவாலோ ராஜதுரோகமா கருதக்கூடிய விஷயங்கள் பதிக்கப்பட்டிருந்தா அதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அவர் அந்த தலையங்கத்துல சொன்னதா கட்டுரை சொல்லுது. அப்போ மன்னிப்பு கேட்டத பெரியாரே ஒத்துக்கிட்டாருன்னு கட்டுரை சொல்ல வருதா? ஆமா, கட்டுரை அதத்தான் அழுத்தி சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த தலையங்கத்துல பெரியார் இப்படி எழுதினதா கட்டுரை மேற்கோள் காட்டுது. இந்தப்படி இந்த இரு தோழர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவாப்தாரிகள் அல்ல என்பதையும், பெரும்பான்மையான அளவுக்கு நானே ஜவாப்தாரி என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஓ, நானே ஜவாப்தாரின்னு சொல்றாரா? ஆமா, அதாவது மன்னிப்புக்கான முழு பொறுப்பும் அந்த 2 பேருக்கும் இல்ல, பெரும்பான்மையான பொறுப்பு என்னதுதான்னு பெரியார் சொன்னதா கட்டுரை விளக்குது. இது ஒரு மாதிரி வெளிப்படையான ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்கே. இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு கட்டுரை ஏதாவது சொல்லுதா? எப்படி விளக்குது இத? இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் பெரியார் இப்படி எழுதினது மூலமா தன்னோட குடியரசு பத்திரிகையை தடை செய்யாம காப்பாத்திக்கவும், அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கோபத்துக்கு ஆளாகி தானும் கைது செய்யப்படாம தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மன்னிப்பு நாடகத்தை நடத்தினதா அவரே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு வாதிடுது. அதாவது இது ஒரு பிராக்டிக்கலான முடிவு, ஒரு தற்காப்பு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கட்டுரை கொடுக்குது. ஆனா ஒரு பத்திரிகைய, ஒரு இயக்கத்தை காலனித்துவ ஆட்சிக்கு கீழே நடத்துறதுல இருக்கிற நிஜமான சவால்கள், அழுத்தங்கள் பத்தியெல்லாம் கட்டுரை பெருசா பேசல. அத ஒரு சமரசமாவே பாக்குது. இப்போ புரியுது. அந்த கட்டுரையின் மையவாதம் என்னன்னு தெளிவா தெரியுது. அது ஒரு வலுவான முரண்பாட்டை இங்க காட்டுது. ஒரு பக்கம் தூக்கு மேடையை எதிர்நோக்கி நின்னுட்டு இன்னொரு புரட்சியாளரோட தத்துவங்களை படிச்சுட்டு இருந்த பகத்சிங்கோட அந்த அஞ்சா நெஞ்சம், ஆமா, இன்னொரு பக்கம் அதே பகத்சிங்கோட புத்தகத்தை வெளியிட்டதுக்காக தன்னோட பத்திரிகைக்கும் தனக்கும் பிரச்சனை வருமோன்னு பயந்து மன்னிப்பு கேட்டதா குற்றஞ்சாட்டப்படுற பெரியார். இந்த 2 ஆளுமைகளுக்கு நடுவுல இருக்கிற இந்த வேறுபாட்டை தானே கட்டுரை முக்கியமா முன்னிறுத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கட்டுரையோட அடிநாதமே இந்த முரண்பாடுதான். பகத்சிங்கோட தியாகம், கொள்கை உறுதி, இதோட பெரியாரோட செயல்னு அது சொல்ற சம்பவத்தை ஒப்பிட்டு ஒரு மதிப்பீட்டை முன்வைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த மன்னிப்பு சம்பவத்துக்கு பிறகு சில நீண்டகால விளைவுகளும் ஏற்பட்டுச்சுன்னு கட்டுரை குற்றஞ்சாட்டுது. என்ன மாதிரியான விளைவுகள்? கட்டுரை வேற என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லுது? கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த மன்னிப்பு சம்பவத்துக்கு பிறகு பெரியார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயந்துட்டாரு. அதனால அது மாதிரி புரட்சிகரமான புத்தகங்களையோ இல்ல குறிப்பா கிறிஸ்தவ மதம் மாதிரி ஆபிரகாமிய மதங்களை விமர்சிக்கிற நாத்திக புத்தகங்களையும் வெளியிடுறத தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. இது அந்த கட்டுரையோட ஒரு வாதம் மட்டும்தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது கட்டுரையின் ஒரு குற்றச்சாட்டு. பெரியாரோட ஒட்டுமொத்தமா ஆங்கிலேயர்களை பத்தின நிலைப்பாடு, அத பத்தி கட்டுரை வேற ஏதாவது சொல்லுதா? ஆமா, அங்கதான் கட்டுரை இன்னும் கொஞ்சம் காடமான ஒரு விமர்சனத்தை வைக்குது. பெரியார் ஆங்கிலேயர்களோட ஒத்துப்போனதை நியாயப்படுத்தினார்னு திராவிடர் கழகத்தோட தற்போதைய தலைவர் கி. வீரமணி எழுதினதா சொல்லப்படுற ஒரு மேற்கோளை கட்டுரை சுட்டிக்காட்டுது. அது கொஞ்சம் நேரடியா சர்ச்சைக்குரிய விதமா இருக்கு. என்னது அந்த கட்டுரை சொல்ற மேற்கோள் என்ன? கட்டுரையிலிருந்து அப்படியே சொல்றேன் கேளுங்க. வெள்ளைக்காரன் காலை நக்கியவர்கள் என்று நீங்கள் எங்களை கேவலமாக சொல்லலாம். பார்ப்பான் காலை விட வெள்ளைக்காரன் கால் சுத்தமானது. அது சாக்ஸ் போட்ட கால், சுத்தமாக இருக்கும். இதை நக்குவதை விட அதை நக்குவது என்பது நல்லது என்று பெரியார் தனக்கே உரிய பாணியில் ஓங்கி அடித்து பதில் சொன்னார். அடேங்கப்பா. இது கி. வீரமணி எழுதினதா சொல்லப்படுற ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்ததா கட்டுரை சொல்லுது. ரொம்ப நேரடியான கடுமையான வார்த்தைகளா இருக்கு இது.
இந்த கட்டுரை இந்த மேற்கோளை எப்படி பாக்குது, இதன் மூலமா என்ன சொல்ல வருது? கட்டுரை இந்த மேற்கோளை பெரியார் ஆங்கிலேய ஆட்சிக்கு ஆதரவா மாறிட்டாரு, ஒரு விதத்துல அவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதை நியாயப்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா காட்டுது. சுத்தமான காலை நக்குறதுல தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை இது காட்டுது. அதாவது பிழைப்புக்காகவோ இல்ல நடைமுறை வசதிக்காகவோ எதையும் செய்யலாம், அது கொஞ்சம் சுத்தமான வழியா இருந்தா போதும்னு பெரியார் நினைச்சதா கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. மறுபடியும் சொல்றேன், இது முழுக்க முழுக்க அந்த கட்டுரையோட பார்வை, அதோட வாதம் மட்டும்தான். நாம அதை நடுநிலையோட உங்ககிட்ட சொல்றோம். புரியுது. அப்போ இவ்ளோ வாதங்களையும் சொல்லிட்டு கடைசியா இந்த கட்டுரை என்ன முடிவுக்கு வருது? கடைசியா கட்டுரை ஒரு கூர்மையான விமர்சனத்தோட முடியுது. இந்திய சுதந்திர தினத்தை துக்க தினம்னு அனுசரிச்சதா சொல்லப்படுற பெரியாரோட இன்றைய ஆதரவாளர்கள், குறிப்பா அவரோட கருத்துக்களை கொண்டு வர்ற விடுதலை மாதிரி பத்திரிகைகள், ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிரா போராடி தன்னோட உயிரையே கொடுத்த பகத்சிங் மாதிரி தியாகிகளோட பிறந்த நாளை கொண்டாடுறதுங்கிறது ஒரு வகையான முரண்பாடு. அது பொருத்தமில்லாதது, ஏன் ஒரு சிறுமை அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை தன்னோட பார்வையை முடிக்குது. இதுதான் அந்த கட்டுரையோட இறுதியான ரொம்ப அழுத்தமான வாதம். சரி, அப்போ இந்த உரையாடல்ல பகத்சிங்கோட நான் ஏன் நாத்திகனானேன் புத்தகத்தோட தமிழ் வெளியீடு, அதைத் தொடர்ந்து வந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நடவடிக்கைகள், கைதுகள், அப்புறம் பெரியார் மன்னிப்பு கேட்டாருன்னு எழும்பின சர்ச்சை, அதுக்கு பெரியாரே கொடுத்ததா சொல்லப்படுற விளக்கம், இது எல்லாத்தையும் பகத்சிங் நூலும் பெரியாரின் மன்னிப்பும் அப்படிங்கிற குறிப்பிட்ட கட்டுரை எப்படி பாக்குது, என்னென்ன வாதங்களை முன்வைக்குதுன்னு விரிவா பார்த்தோம். ஆமாங்க, ஒரு வரலாற்று நிகழ்வை அதுவும் ஒரே ஒரு மூலத்தை மட்டும் வச்சு, அதுவும் ஒரு விமர்சன பார்வையோட அணுகும்போது எவ்வளவு சிக்கலான ஒரு சித்திரம் கிடைக்குதுன்னு பாக்குறோம். காலனித்துவ ஆட்சியோட அழுத்தங்கள், தலைவர்கள் எடுத்த முடிவுகள், அந்த முடிவுகள் மேல பிற்காலத்துல வர்ற விமர்சனங்கள், வேற வேற பார்வைகள்னு நிறைய அடுக்குகள் இருக்கு இதுல. இந்த கட்டுரையோட வாதங்களை தெரிஞ்சுக்கிறது அந்த வரலாற்று காலத்தை புரிஞ்சுக்க ஒரு கோணத்தை நமக்கு கொடுக்குது. இந்த கட்டுரை முன்வைக்கிற இந்த சென்பர்டிகுலரான பார்வை மூலமா இந்த வரலாற்று நிகழ்வோட ஒரு பரிமாணத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்க இந்த உரையாடல் உதவி இருக்குன்னு நம்புறோம். இது விவாதத்துக்குரிய பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். நாம இப்ப விவாதிச்சோமே, அந்த குறிப்பிட்ட கட்டுரையில முன்வைக்கப்பட்ட தகவல்களோட அடிப்படையில மட்டும் யோசிச்சு பாருங்க. காலனித்துவ ஆட்சியின் கீழே ஒரு பத்திரிகையையும் ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தையும் நடத்துறதுல இருந்திருக்கக்கூடிய கடுமையான நிர்வாக அரசியல் அழுத்தங்கள், சில சமயங்கள்ல ஒரு தலைவரோட வெளிப்படையா அறிவிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு முரணா தெரியற மாதிரி முடிவுகளை எடுக்க அவரை தூண்டிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வை குறிப்பா இந்த கட்டுரையில விவரிக்கப்பட்ட மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தப்பட்ட ஆளுமைகளோட ஒட்டுமொத்த வரலாற்று பங்களிப்பு பத்தின உங்க பார்வையை எந்த வகையிலாவது பாதிக்குதா இல்ல மாற்றி அமைக்குதா? இது நீங்களே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.